இந்தியாவினுடைய சினிமா வர்த்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய சினிமா வர்த்தகத்தில் இந்தியாவினுடைய சினிமா வர்த்தகம்ங்கிறது ரொம்ப பெரிய வர்த்தகம். ஆனால் தரமான படங்கள் எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப குறைவாக வரக்கூடிய பகுதியாக தான் இருக்குது. நீங்கள் இந்தியாவிலேயே அதிகமான சினிமாக்களை எடுக்கக்கூடிய, அதிக பொருள் செலவில் எடுக்கக்கூடிய இந்தி படங்கள், பாலிவுட் போன்ற படங்கள்லேருந்து தான் பெரிய நல்ல சினிமாக்கள் வரதில்லை. ஆனால் நீங்கள் இந்தியாவிலிருந்து அதிகமாக ஒரு சர்வதேச விருதுகளுக்கு அனுப்பக்கூடிய படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மலையாளத்துலேருந்து படங்கள் வருது, வங்காளத்திலிருந்து வருது, அது மாதிரி மராத்தி போன்ற இடங்கள்லேருந்து படங்கள் வருது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் சினிமாவை, மாற்று சினிமாவை, உலகம் தரம் வாய்ந்த சினிமாவை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய பணி வந்து நடக்குது. குறிப்பாக இன்றைக்கு மலையாள சினிமா வந்து அதில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான படங்கள் வந்து தமிழ்லேயும் நீங்கள் டப் பண்ணி வருது. பல பேர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவ்வளோ குறைந்த பொருட்செலவில் தரமான படங்கள்லாம் எப்படி எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமே நேரடியாக திரைப்பட விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேரளாவில் மட்டும்தான் வெறுமனே மாநில தலைநகரங்களில் திரைப்பட விழா நடத்துறதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம எப்படி வந்து தமிழ்நாட்டில் புத்தக கண்காட்சி இந்த அரசு நடத்த ஆரம்பிச்சிருக்கோ, அதே போல் அவங்க வந்து மாவட்ட வாரியாக திரைப்பட விழாக்களையே நடத்திட்டு இருக்காங்க. அதற்கு அரசு ஒத்துழைப்போடு நடத்துகிறாங்க. அப்படி தொடர்ச்சியாக சர்வதேச படங்களை பார்க்கக்கூடிய ஒரு ரசிகர்களை உருவாக்கக்கூடிய சூழல் நீங்கள் கேரளாவில் உருவாக்கும் போது அங்கே மலையாளத்தில் சிறந்த தரமான படங்கள் வருது. இப்போ தமிழில் அதற்கான ஒரு முயற்சியை வந்து அரசு செய்யணும். அரசை செய்ய வைப்பதற்கு முன்பாக ஒரு பண்பாட்டு அமைப்பாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் கடந்த 13 ஆண்டுகளாக அந்த பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏனென்றால் இன்றைக்கு சர்வதேச திரைப்பட விழா அப்படின்னு பார்த்தாலே 2004க்கு பிறகு கோவாவில் நடத்தப்படக்கூடிய அந்த அகில இந்திய அளவிலான சர்வதேச திரைப்பட விழா தான் ஒரு தொடர்ச்சியான ஒரு திரைப்பட விழாவாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அதை தாண்டி வந்து சென்னையில் சென்னை திரைப்பட விழா என்கின்ற ஒரு முயற்சி என்பது நடக்கிறது. ஆனால் ஒரு திரைப்பட விழாக்கள் என்றாலே பெரிய மாநில தலைநகரங்களில் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அதை எளிய மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னா நீங்கள் எல்லா ஊர்களுக்கும் கொண்டு போகணும். அதை அரசு செய்யணும் அப்படின்னா அந்த அரசு செய்வதற்கு முன்பாக அதை ஒரு மாடல்லாம் வந்து நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்பாக சர்வதேச திரைப்பட விழாக்களை சென்னையை தாண்டி நடத்துவது என்று முடிவு செய்து 2013க்கு பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு சின்ன ஊர்களில் நடத்திட்டு இருக்கோம். 2013இல் பட்டுக்கோட்டையில் ஒரு 5 நாள் நடத்தினோம். அதுக்கு பிறகு கம்பத்தில் நடத்தினோம், திருப்பூரில் நடத்தினோம், திருவண்ணாமலையில் நடத்தினோம். இதே திருவாரூரில் சோவியத்து நூற்றாண்டினுடைய ஒட்டி ஒரு நாள் சர்வதேச திரைப்பட விழாவை இங்கே நடத்தினோம் 2017. இப்படி தொடர்ச்சியாக நடத்திட்டு இருந்த திரைப்பட விழாவின் தொடர்ச்சியாக இப்போ கடந்த திரைப்பட விழா 2022 புதுக்கோட்டையில் நடைபெற்றுச்சு. இப்போ இந்த 8வது திரைப்பட விழா என்பது இப்போது திருவாரூர் தைலம்மை திரையரங்கத்தில் நடைபெற இருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமாக எங்களுடைய திரைப்பட விழாக்களில் ஏதாவது அந்த காலத்தினுடைய மக்களிடம் பேச வேண்டிய ஒரு பேசும் பொருளை மையமாக எடுத்துப்போம். இந்த காலகட்டத்தினுடைய ஒரு சர்வதேச பேசும் பொருளாக நாங்கள் இந்த திரைப்பட விழாக்கு எடுத்துக்கிறது பாலஸ்தீன் குறித்தான மையப்பொருளை தான் எடுத்திருக்கோம். நீங்கள் இன்னைக்கு பாலஸ்தீன் வந்து எப்படி பற்றி எரியுதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பாலஸ்தீனை மையப்படுத்தி பாலஸ்தீனத்தில் சர்வதேச தரம் வாய்ந்த சினிமாக்கள் இன்றைக்கும் வந்து கொண்டு இருக்கு. நீங்கள் இதில் நாங்கள் போடக்கூடிய ரொம்ப முக்கியமான படங்கள் கடந்த ஆண்டு பாலஸ்தீனத்தில் வந்த படத்தை நாங்கள் போடுறோம். பாலஸ்தீனில் நீங்கள் வந்து காசா பற்றி எறியக்கூடிய சூழலில் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன் திரைப்பட இயக்குநர்கள் அற்புதமான சர்வதேச படங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு 5 படங்களை வந்து இங்கே திரையிடுறோம். அதே போல் இன்றைக்கு சமகாலத்தில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சர்வதேச விருதுகளை பெற்ற படங்களை வந்து திரையிடுறோம். அது மாதிரி வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவருடைய 75வது ஆண்டு. அதனால் அவர் எடுத்த ஒரு முதல் படமும் அவர் இப்போ சமீபத்தில் எடுத்திருக்கக்கூடிய அவருடைய சொந்த வாழ்க்கையை ஒரு பயோபிக்காக அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படமும் இங்கே திரையிட இருக்கும். இதை தாண்டி வந்து தமிழ்லேருந்து ஒரு 3 படங்கள் மட்டும் திரையிடுறோம். என்னென்னா நீங்கள் கேரளா போன்ற மாநிலத்தில் ஒரு திரைப்பட விழா நடத்துகிறாங்கன்னா அந்த அரசாங்கம் வந்து ஒரு சினிமாவை திரையிடுவதற்கான அனுமதி, அந்த சினிமாவை திரையிடுவதற்கான பொருளாதார செலவு உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் அந்த அரசாங்கம் செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடு இருக்கு. தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் ஒரு ஏற்பாடுங்கிறது கிடையாது. நாங்களே வந்து எல்லாரும் அங்கங்கே நிதி வசூல் செஞ்சு தான் ஒரு திரைப்பட விழாவை நடத்துகிறோம். அப்போ ஒரு திரைப்படத்துக்கான உரிமை வாங்கணும், இன்னைக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு,
திரைப்பட விழாவில் போடணும் அப்படின்னா கூட அதுக்கு தயாரிப்பாளர் ஒத்துழைப்புலேருந்து பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் இருக்குது. அதுல இருந்து சிக்காத ஒரு 3 படங்களை மட்டும் இங்கே வந்து திரையிடுறோம். அப்படி வந்து இந்த திரைப்பட விழாவில் ஒரு போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்கின்ற இப்போ சமீபத்தில் விமல் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய படத்தை வந்து தொடக்க படமாக திரையிடுறோம். அதனுடைய இயக்குனர் மைக்கேல் ராஜ் வந்து அந்த விழாவில் வந்து கலந்துக்கிறாரு. அதே போல் ரயில் என்கின்ற ஒரு படம், வடக்கன் ஒரு படம் அறிவிக்கப்பட்டு சென்சாரில் அந்த பெயர் பாதிக்கப்பட்டு ரயில் என்கின்ற ஒரு படம் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர்கள் இயக்கி இருக்கக்கூடிய படம். அவரும் இந்த திரைப்பட விழாவுக்கு வரார். அதை தயாரிப்பாளர் டிஸ்கவரி புக் பேலஸுடைய வேடியப்பன் தான் தயாரிப்பாளர். அவரும் இந்த திரைப்பட விழாவுக்கு வராரு. இதை தவிர வந்து கற்பரா என்கின்ற ஒரு படம், ஏற்கனவே கூழாங்கல் என்கின்ற ஒரு ஆஸ்காருக்கு இந்தியா சார்பாக அனுப்பப்பட்ட அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், அவர் நம்ம வந்து பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர் தான். ஆஸ்காருக்கு போன படத்தினுடைய கேமராமேன் யாருன்னா நம்ம பட்டுக்கோட்டைக்காரர். அவர் எடுத்திருக்கக்கூடிய கற்பரா என்கின்ற படம் இன்னைக்கு சர்வதேச அளவில் பல நாடுகளில் விருதுகள் திரையிடல்களுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு படத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக திரையிடக்கூடிய திரைப்பட விழா வந்து தாமியசா நடத்தக்கூடிய இந்த திரைப்பட விழா தான். இப்படி வந்து முக்கியமான நிகழ்வுகளோடு இந்த திரைப்பட விழா நடக்குது. ரொம்ப குறிப்பாக நீங்கள் கோவா மாதிரியான ஒரு திரைப்பட விழா 10 நாட்கள் நடக்கும். ஆனால் ஒரு தரமான படங்கள் எவ்வளவு பார்க்க முடியும்னு பார்த்தா அதுக்கு போன பல பேர் சொல்லக்கூடிய அனுபவம், எங்களால் வந்து மொத்த திரைப்பட விழாலையும் ஒரு 5-6 நல்ல படங்களை கூட பார்க்கறது சிரமம் அப்படிம்பாங்க. அதனால் 20க்கும் மேற்பட்ட படங்களை இங்கே நம்ம திரையிடுறோம். ரொம்ப குறிப்பாக ஒரு 2 ஆவணப்படம் திரையிடுறோம். இன்றைக்கு இந்தியாவில் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்தான ஒரு ஆவணப்படம் இங்கே திரையிடுறோம். இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் திரையிடப்படாத ஒரு படம், ஒரு ஆவணப்படம் இங்கே திரையிடுறோம். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் அந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு வரணும். அது மாதிரி ரொம்ப முக்கியமாக சீனாவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களோடு நடத்தக்கூடிய ஒரு உரையாடல் கொண்ட ஒரு ஆவணப்படம், ஒரு 2 ஆவணப்படத்தையும் இங்கே திரையிடுறோம். இப்படி பலதரப்பட்ட கலவைகளோடு 5 நாள் நடக்கக்கூடிய திரைப்பட விழா. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான எழுத்தாளர்களும் கலைஞர்களும் இதில் பங்கேற்கிறாங்க. திரைத்துறை மாணவர்கள் பங்கேற்கிறாங்க. திரைப்பட இயக்குனர்கள் அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய இயக்குனர் சரவணன், அவருடைய நந்தன் படம் வர இருக்கு 20ஆம் தேதி. அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. தேசிய விருது பெற்ற ராஜ்முருகன் அவர் இந்த திரைப்பட விழாவில் வந்து கலந்துக்கிறாரு. அதே போல் நம்முடைய கவிஞர் ஏகாதேசி, பாடலாசிரியர் ஏகாதேசி, அவர் 5 நாட்கள் இந்த திரைப்பட விழாவில் கலந்துக்கிறாரு. திரைக்கலைஞர் ரோஹிணி அவர்கள் அவங்க 5 நாட்கள் இந்த திரைப்பட விழாவில் கலந்துக்கிறாங்க. நம்முடைய தாமியசா திரை இயக்கத்துக்கு தொடர்ச்சியாக மாஸ்டராக இருக்கக்கூடிய எடிட்டர் பி லெனின் அவர்கள் அவர் 5 நாள் வந்து இந்த திரைப்பட விழாவில் கலந்துக்கிறாரு. ரொம்ப முக்கியமான நம்முடைய திரைக்கலைஞர் பிரகதீஸ்வரன் அவர் வந்து இந்த 5 நாள் கலந்துக்கிறாரு. இப்படி முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கு. இந்த நிகழ்வுங்கிறதே தமிழ்நாட்டில் ஒரு திரைத்துறையில ஒரு தரமான படங்களை உருவாக்குறதுக்கு ஒரு தரமான ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல. அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை முதலாவதாக நாங்கள் ஒரு மாடலாக செஞ்சு காட்டுறோம். இந்த மாடலில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசாங்கம் தனக்கு சொந்தமான நகராட்சி மாநகராட்சி திரையரங்கங்களில் திரைப்பட விழாக்களை நடத்துறதுக்கான முயற்சிகள் நோக்கி போகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.